அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சங்கரா அக்குபஞ்சர் சென்டருக்கு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஹெல்த் ரிலேட்டட் போட்டுட்டு வரோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமோஷ்னல் தெரப்பி. எமோஷ்னல் தெரப்பி அப்படின்னாக்க நம்ம நிறைய எமோஷன்ஸ் நம்ம கோத்ரூ பண்ணுறோம் லைஃப்பில். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பயம். பயத்தை போக்குறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம சில பேர் வேறு மாதிரியான மெடிசன் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கூட போயிருக்காங்க. மெடிசன் இல்லாமல் சில வழிகள் இருக்குது, அதையும் சில பேர் முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க. எப்படி இருந்தாலுமே என்னால் அந்த பயத்திலேருந்து வெளியில் வர முடியல. அதாவது ஒரு பயம் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா தெரிந்த பயம்ங்கிறது எப்படின்னாக்கா, இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்காக பயப்படுறாங்க, இல்லைனா ஒரு பேரண்ட்ஸ் எதுனா மிரட்டி வச்சுருப்பாங்க, ஒரு விஷயத்த நீங்கள் இதை பண்ணினா இப்படி ஆகிடும், இது பண்ணினா இப்படி ஆகிடும்ன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி அந்த பயத்திலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாமல் இருப்பாங்க. சில பயம் பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியாத ஒரு பயம். அதாவது நமக்கு இதுக்கு தான் பயம் வருது அப்படின்றதே நம்மளால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாத பயம் கூட இருக்குது. அதற்கும் இந்த பயம், தெரிஞ்ச பயம் தெரியாத பயம், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிந்த பயம் அப்படிங்கிறது நம்ம அதற்கான விஷயத்த முறையாக நம்ம கையாண்டோம், அந்த விஷயத்தை நம்ம நேராக அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பயம் போயிடும். இப்போ ஸ்டேஜ் ஃபியர் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஸ்டேஜில் ஏறுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணுவோம், எந்த மாதிரியான ஒரு இதை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கமோ ஒரு பயமோ அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை நமக்கு அந்த ஃபியரை உடச்சிட்டாங்க, ஒரு தடவை நம்ம அவங்க மேலே ஏறி கொஞ்சம் பேசிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அடுத்த அந்த ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னாக்க குட். அதுக்கப்புறம் எந்த பயமுமே கிடையாது. எவ்வளோ தடவை வேணாலும் நீ திரும்பவும் அவங்கள அதே விஷயத்த பண்ண வைக்க முடியும். இதுதான் தெரிந்த பயத்தோட உடைக்கிறதுக்கான விஷயம். இதே தெரியாத பயங்கிறது நமக்கே எதனால் அந்த பயம் வந்திருக்குங்கிறது ட்ரிகர்ன்று சொல்லுவோம் இல்லையா. அந்த ட்ரிகர்ன்றது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் நம்மளுடைய ஆழ் மனதில் சில விஷயங்கள் பதிஞ்சு போய் அந்த பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பேட்டர்ன் என்ன ஆகும்னாக்க, நம்மளையே அறியாமல் சில சமயங்களில் அது நம்மளை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரியான வரும்பொழுது நம்மளால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்படி அது மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்ற காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டால் இர்ரெலவெண்ட்டாக நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அந்த எந்த காரணமுமே இப்போ ப்ரெசண்ட்டில் அவங்களுக்கு பெரிய பயம் கொடுக்கக்கூடிய விஷயமாவோ இல்லை ஒரு ரொம்ப ஒரு கொடூரமான விஷயமாவோ இருந்திருக்காது. அது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். இவங்க அதை எக்ஸாஜரேட் பண்ணிட்டு ஒரு ஃபிலிமில் கூட பார்த்திங்கன்னா, செந்தில் ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருப்பார். என்னன்னு கேட்டாக்க, இந்த விளக்கு அப்படியே சாஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் அந்த கல்யாண மண்டபமே எரிஞ்சு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி அதாவது எதுவுமே வருஷம் நடக்கலை, எதுவுமே தப்பாக நடக்கலை. ஆனால் இவங்களுடைய பயம் என்ன ஆகுதுன்னாக்க, கண்டினியூஸாக அவங்கள மிரட்டிக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு தூக்கத்தில் சில பேர் கனவு காண்றது கூட இவங்க என்ன டே டைம்லேயோ இல்லை ட்ரீம் டைம்லேயோ என்ன பார்த்துக்கிறாங்களோ அது எல்லாமே சிங்க் ஆகிற மாதிரியே இருக்கும். அப்போ ரொம்ப பயந்துருவாங்க. ஐயோ, நமக்கு இது கனவு கூட அந்த மாதிரியே வருது, இல்லை எனக்கு பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதையே அவங்க இதை பயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அது அந்தளவுக்கு பயத்தை ரொம்ப அது பெரிய ஒரு உருவாக்கமாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த தெரிந்த பயம் தெரியாத பயம் இதை எப்படி அணுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம அக்குபஞ்சரில் அதற்கான தீர்வுகள் நிறையவே இருக்குது. நீங்கள் அக்குபஞ்சர் பண்ணிக்கணுன்னா நம்ம கிளினிக் வாங்க, நீடில்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது சிம்பிளாக ஒரு மெத்தடு சொல்லிக் கொடுக்குறேன். பேஷ் ஃப்ளவர் ரெமடிஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெமடிஸை நம்ம ஷாப்பில் ஹோமியோபதியில் அந்த மாதிரி ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு மெடிசினாக தான் அதை எடுக்கணுங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அந்த இதை உடைக்கலாம். இப்போது அந்த ஒரு கான்செப்டை கூட இப்போ உடைச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசின் தேவையில்லை. ஆஸ்பின் அண்ட் மிமுலஸ் MIMULUS. ஆஸ்பின் ASPEN,
இது ரெண்டையும் நீங்கள் வந்து ஒரு வாயில் சாண்ட் பண்ணுற மாதிரி சாண்ட் பண்ணிக்கிட்டேவும் இருக்கலாம். இல்லை அதை நீங்கள் பேச்சுலர் ரெமடிஸ் ஆஸ்பென் மெமுலஸ் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃப்ளவரோட ஃபோட்டோ கிடைக்கும். அதை நீங்கள் வால்பேப்பர் பண்ணிக்கலாம், அதை எப்பொழுதும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி. இல்லைனா வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து அதை சாண்ட் பண்ணி ஒரு 2 minutes அபவுட் அந்த வேர்டை மட்டும் சாண்ட் பண்ணி. தண்ணிக்கு பயங்கரமான வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதற்கான ரிசர்ச் எல்லாம் சைனா அண்ட் ஜப்பானில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. அந்த ரிசர்ச் அண்ட் இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட தண்ணியுடைய வேல்யூ என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெறும் தண்ணி, பிளெயின் வாட்டர், அதை வந்து கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, மருந்தாக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு இந்த 2 பேரையும் வந்து நீங்கள் சாண்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். முக்கால்வாசியும் நைட்டில் எடுத்துகிட்டு தூங்குறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி நைட்டில் முடியல, எப்போனாலும் சரி, எப்போ தண்ணி குடித்தாலும் அதை சொல்லி குடிக்கிறது அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சா என்ன ஆச்சுங்கிறது எனக்கு சொல்லுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மற்றபடி ஆஸ் யூஷுவல் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் எதுக்குனாலும் பண்ணிக்கலாம். எந்த அவேர்னஸ் தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அதை நான் வரிசையில் அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.